போலீஸ்காரங்க ஃபைன் போட்டதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பெரிய டான்ஸ் நானும் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரியான ஒரு டான்ஸை நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். எப்பா எடிட்டரே, அந்த டான்ஸை தட்டி விடுப்பா. மனிதர்கள் தான் ஆன்மீகத்துல ஆழ்ந்து போவாங்க. ஆனா இந்த பூனை அதை விட கொஞ்சம் ஆழமா போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சபா, என்ன காத்தோட்டம் கைப்புள்ள, இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஆரம்பத்துல இந்த வீடியோ பார்க்கும்போது பூனைக்குட்டி எல்லாம் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சாதாரணமா தான் நினைச்சேன். கூர்ந்து பக்கத்துல போகும்போது தான் அடை உனக்கு என்னடா இங்க வேலை? பாசே, அவளே எப்பமாவது ஒரு திருப்பல ஓகே சொல்றா. அதுல ஏன் நெளி போட வர? ஏண்டா நாயே, நீ போடுறதே ஒரு வேளை சோறு, அதையாவது நிம்மதியா திங்க விடண்டா. அடடே, வாங்கம்மா வாங்க. வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காரா? என்னம்மா பாதியை தந்துட்டு மீதியை கொண்டு போறீங்க? என்ற வீட்டுக்காருக்கு. ஓ, அவருக்கும் நம்ம நிலைமைதானா? அட பாவி, அதுலயும் பாதியை கடிச்சிட்டு வைக்கிய. ஓனர் கூட பார்க்க மாட்டா, வாங்கி அடிச்சு போடுவோம் பாத்துக்க. என்ன உள்ள போகும்போது பிரியா போச்சு, இப்ப கை மாட்டிக்கிருச்சு. பாய் பாதிக்கப்பட்ட தருணம். நல்ல வேலைக்கு புலி முன்னாடி பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நிலைமை உலகத்துல யாருக்குமே வரக்கூடாதுங்க. சூடான டீ சுடாத இடத்துல படுமா? சூடான டீ அந்த இடத்துலயா வந்து விழணும்? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிப்பாடா சிரி. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். என்னங்கடா இது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு இந்த நாய் பண்ண சம்பவத்தை பாருங்க. இந்த நாய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விடுவோம். இதுதாங்க பூனை வாட்டர் வாஷ். பார்க்கவே புதுசா இருக்கு இல்ல? 7ஆம் அறிவு போதி தர்மர் இன்னும் சாகலைங்க. ஆமாங்க, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது. கொஞ்சமா நெப்போலியனை உள்ள இறக்குனாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் போதி தர்மரா மாறினாங்க. ஐயா, நீங்க வேற லெவலு. யோ ஓனரு, இன்னைக்கு தாயா நீ ஒரு ஓனர் மாதிரி நடந்திருக்க. ஆஹா, இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய கொக்கு வேட்டை. ஐயோ ஐயோ யோ 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 ஓனரு, எங்கய்யா கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்க? அடிக்கிறாயா, வாயா காப்பாத்த வாயா. வயசானாலும் தாத்தாவோட வாலிபம் இன்னும் விட்டு போகல. முத்தத்தை கொடுத்துட்டு முன்னாடி நிக்கலையே, என்ன ஒரு ஓட்டம். குசும்பு தாத்தாவா இருப்பாரோ? அட பாவி, இது கண்ணா இல்ல வேற என்னமாடா? என்னென்ன வித்தையெல்லாம் இந்த வயசுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. வீட்டை பாக்குறதுக்கு அழகா இருக்கா? இப்படிப்பட்ட வீட்டுக்கு கண் திருஷ்டி விழுந்துடக்கூடாதுன்னு பைபிள்ல பண்ண வேலையை பாருங்க. அநேகமா இந்த அக்காவோட புருஷன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். அடே என்னங்கடா இது, நீங்க பூனையும் விட்டு வைக்கலையா? ஒருவேளை சொத்துக்காண்டி ஓனர்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல? வலிக்கிட்டு போறதுல வள்ளல்டா அப்படின்னு இந்த 2 பைபிள்ளைங்க பண்ணாங்க. இதை பார்த்து பக்கத்துல இருந்த இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல.
இப்போ வலிக்கிட்டு போன இந்த நாய்க்கு ஒரு லைக்கை கொடுத்து விடுவோம். இதாண்டா உண்மையான வாலிபால் ஆட்டம். நாய் தடுக்க அக்கா அடிக்கன்னு வேற லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட வாலிபாலை நாள் முழுக்க உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே அக்காக்காக. அடே, போகும்போதும் வரும்போதும் எங்க அம்மா மேல உட்காந்து தானே நீ சவாரி பண்ணுவ, அதனால பதிலுக்கு நான் உன் மடியில உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இந்த குட்டியான பண்ண சேட்டைய பாருங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கா? அப்பனா மறக்காம இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. யோ ஓனரே, பாரபட்சம் பார்க்காம பகிர்ந்து தர, நீ ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்யா. யோ ஓனரே, சீக்கிரம் வாயா. வேலைன்னு வந்துட்டேன்னா வெள்ளைக்காரனா ஆயிருவேன். வெறுன்னு வா, வேலையை முடிச்சு விட்டு சொன்ன அக்ரிமெண்ட்ல ஞாபகம் இருக்குல்ல. சீக்கிரம் கொட்டியா. இங்க எப்படிதான் இதெல்லாம் எதுக்காண்டி பண்றேன்னு தெரியும்ல. நைட்டு கிரில்லி சிக்கன் வாங்கி தரேன்னு சொன்னேன், மறந்துடாத. கிரில்லி சிக்கன் எனக்கு அம்பிட்டு பிடிக்கும், அதனாலதான். மெல்ல. இவன் சைஸுக்கு இது பக்கத்துல வந்து நிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இந்த பயபுல பக்கத்துல நின்னுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்க. அமைதியா இருந்தா அடிப்பணிஞ்சு போயிருவேன்னு நினைக்கியா? ஓங்கி மிதிச்ச ஒண்ணுக்கு போயிருவேன். ஓடுறாங்கட்டு. அடே, குழந்தையை ஏமாத்தி பார்த்துருக்கேன். ஆனா இங்க ஒரு குழந்தை ஒரு பூனையை ஏமாத்துது. அட பாவிகளா, டிவியில இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏமாத்துறதுக்கும் ஒரு நியாயம் தர்மம் வேண்டாமா? இப்ப அடிக்கிற குளிருக்கு அடுப்பு பக்கத்துல இல்லைங்க, அடுப்புக்குள்ளேயே இருந்தாலும் குளிர் அப்படி போட்டு வாட்டி எடுக்குது. நமக்கே அப்படி இருக்கும்போது நாய்க்கு சொல்லவா வேணும்? இந்த வீடியோ பார்த்த பிறகு நாய்க்கு 5 அறிவு தான் இருக்குன்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். இந்த மனுஷன் நாய்கிட்ட ஒரு பொருளை கேட்ட உடனே அந்த நாய் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆட்கள் தேவையில்லை, இந்த மாதிரி 2 நாய் இருந்த போதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அடே, இந்த காலத்துல நாய்க்கு இருக்கிறது கூட மனுஷங்களுக்கு இல்லையே, அறிவை சொன்னங்க. அங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இந்த நாய்க்கு தெரியுது, இப்போ உள்ள மனுஷங்களுக்கு தெரியலையே. இப்போ அடிக்கிற குளிர்ல 7 மணிக்கு மேல வெளியே வர முடியலன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு குளிர் வாட்டி போட்டு எடுக்குது. நமக்கே இருக்கும்போது இந்த நாய்க்கு இருக்காதா? அடப்பாவி, இவ்வளவு நேரம் நின்னது குளிர் காயறதுக்கு இல்ல, அடுப்புல கோழி காஞ்சிக்கிட்டு இருக்கேன், அதை எப்போ ஆட்டையை போட்டு போலான்னு தான் இருந்திருக்கேன். எவ்வளோ பெரிய டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான டான்ஸை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. கொரட்டை விடலாம், அதுக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஆளு கொந்தளிக்கிற அளவுக்கு கொரட்டை விட்டா அடிச்சாலும் சரி அடி வாங்கினாலும் சரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான் பாத்தீங்களா? அடே, எவன் பார்த்த வேலைடா இது? கல்யாண வீட்டுல இந்த பாட்டை போட்ட உடனே அக்காக்கு திடீர்னு சாமி வந்துட்டு ஆத்திர அவசரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பண்ணும்போது நடக்கும் பாருங்க ஒரு விஷயம். சூடான காப்பி சுடாத இடத்துல வந்து படும்போது நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு டான்ஸ் வரும் பாத்தீங்களா? அதான் இது. சரி,
நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அந்த மாதிரி இந்த மனுஷன் என்னையா பண்ணா? செவனேன்னு போனவனுக்கு இந்த ஒரு நிலைமையா? ஆஹா, பாக்குறதுக்கே என்ன ஒரு கண்குள்ள காட்சியா இருக்கு. ரெண்டு குரங்கும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து என்ன ஒரு ரொமான்ஸ் பண்ணுது. ஆனா இந்த மனுஷ பை ஒளிரு சும்மா இருப்பாங்களா? அட பாவிகளா, ஆம்பளை குரங்க தடவி விட்ட சரிங்களா, பொம்பளை குரங்க போய் அங்கேயே தொடுறது. ஆணும் பெண்ணும் சம உரிமை அப்படிங்கிறதுக்காக இதுலயே மாடா காட்டுறது. அதுலயும் அளவு கம்மியா இருக்குன்னு சண்டை போடுற பாத்தியா? பாட்டி நீ வேற லெவல் பாட்டி. குலைச்சது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த நாய் பூனைய பார்த்து குலைச்சதுனால அதோட பின் விளைவுகள். குலைச்சதுக்கு இப்படி வந்து கூடி நிக்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. கடைசியா வேற வழி தெரியாம கடைசியா காலில் விழுந்தாதான் காரியம் நடக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அந்த நாய்க்கு. அரை ட்ரௌசரோட அங்கிட்டும் இங்கிட்டும் வாக்கிங் பண்றாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போதுதான் அண்ணன் பாஞ்சு தண்ணியில விழுறதுக்கு தான் அளவு எடுத்துட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ தண்ணியில விழுந்துட்டாரு. பெட்ரோல் பல்க்குக்கு தாத்தா வண்டியை உருட்டிட்டு வரும்போது பெட்ரோல் பல்காரரே ஷாக் ஆயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். யோ தாத்தா, கரண்ட்ல ஓடுற வண்டிக்கு பெட்ரோல் போட வந்த பாத்தியா? உண்மையாவே நீ வேற லெவல் தாத்தா தான். அதுலயும் வண்டிய சைடு ஸ்டாண்டு போட்டு பெட்ரோலை போடுங்க அப்படின்னு சண்டை போடுற பாத்தியா? வேற லெவல் யா நீ.